சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுகவினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஜனநாயகத்தில் குழி தோண்டி புதைத்த சபாநாயகர், 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 ஜனநாயகத்தில் குழி தோண்டி புதைத்த சபாநாயகர். இன்று சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் டேபிளில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவை உரிமைக்குழு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை எழுப்புவதற்கு முயற்சித்த நேரத்தில் சபாநாயகர் அதற்கு அனுமதி ஒட்டுமொத்தமாக மறுத்துவிட்டார். ஆகவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் அத்தனை பேரும் எழுந்து எங்களுடைய துணைத் தலைவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு சபாநாயகர் செவிசாய்க்காமல் சர்வாதிகார தன்மையோடு எங்கள் அத்தனை பேரையுமே வெளியேற்றியிருக்கிறார்கள். என்ன அவை உரிமை மீறல் பிரச்சனை என்ன என்று கேட்டால், சில மாதங்களுக்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கத்தை பற்றி ஒரு கட்டுரையில குறிப்பிட்டதை அடிப்படையாக வைத்து இது உரிமைக்குழுக்கு அனுப்பப்பட்டு அந்த உரிமைக்குழு பலமுறை கூடி விவாதிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் சர்வாதிகார தன்மையோடு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இன்று அவையில் வைத்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் சர்வாதிகாரம் கொடிகட்டி பறக்கின்றது. இதுவரை எதிர்க்கட்சியினர் மீதும் ஏடுகளின் மீதும் உள்நோக்கத்தோடு அவதூறு வழக்குகள் தான் போடப்பட்டு வந்தன. தற்போது மேலும் ஒரு படி முன்னேறி பேரவையின் உரிமைக்குழுவின் பெயரால் எதிர்க்கட்சியினரின் பேச்சுரிமை, எழுத்துரிமை ஆகியவற்றை தடை செய்கின்ற வகையில் முறையான விளக்க கடிதம் எழுதிய பிறகும் கண்டன நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதுபோன்ற அதிகார துஷ்பிரயோக அடக்குமுறை மற்றும் அத்துமீறல் நடவடிக்கைகளால் எந்த பயனும் விளைந்ததாக சரித்திரம் இல்லை. விநாச காலே விபரீத புத்தி என்று ஜெயபிரகாஷ் நாராயணன் கூறினார். அதுபோலத்தான் அண்மை காலத்தில் இந்த ஆட்சியினர் நடந்து கொள்கிறார்கள். சட்டசபை கூட்டம் 3 நாட்கள் தான் நடைபெறும். அதில் 2 நாட்கள் தான் விவாதம். ஒரு நாள் முதல்வரின் பதிலுரை என்று பேரவைத் தலைவர் ஏற்கனவே கூறிவிட்டார். குறைந்தது 5 நாட்களாவது சட்டசபை நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. கழகத் தலைவர் கலைஞர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவதூறு வழக்குகளை அடுக்கடுக்காக தொடுத்து வருகிறார்கள். இப்போது அதுவும் போதாதென்று அவசரமாக பேரவையின் கூட்ட முதல் நாளே உரிமைக்குழுவினை கூட்டி உரிமை பிரச்சினை மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் பொறுமையாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சந்தனம் அரைக்க அரைக்கத்தான் மனம் வீசும். எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் மீது இந்த அரசு எடுக்கின்ற எந்த நடவடிக்கையும் அவரை மேலும் மேலும் உயர்த்துவதற்காகவே வழி வகுக்கும் என்று கூறி அவர் மீது கண்டனம் தெரிவித்து எடுக்கப்படும் நடவடிக்கையை தமிழகம் எதிர்க்கும் என்பதற்கு அடையாளமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்று அவையிலே எழுந்து இந்த பிரச்சனை எழுப்ப முயற்சித்த நேரத்தில் எங்களை வலுக்கட்டாயமாக காவலர்கள் கொண்டு அவையிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள். எனவே இது கண்டிக்கத்தக்கது. இன்று உரிமை குழுவிற்கு ஒரு செய்தியை அனுப்பி அது விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நான் வாதத்திற்கு இதை ஏற்றுக்கொண்டாலும் இதே அவையில் இதே அமைச்சர் வைத்திலிங்கம் பலமுறை அவைக்கு ஒவ்வாத வார்த்தைகளை எல்லாம் பேசி சத்துணவு ஊழியர்களை பிச்சைக்காரர்கள் திட்டம், சத்துணவு திட்டம் பிச்சைக்காரர் திட்டம் என்று ஒரு அவையிலே அவர் பேசி
அது குறித்து உரிமை குழுவுக்கு நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இதுவரையில அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல ஏவாவேலு, எங்களுடைய உறுப்பினர் ஏவாவேலு அவர்கள் இதே வைத்தியலிங்கத்தின் மீது இதே அன்றைக்கு அமைச்சராக இருந்த முனுசாமி அவர்கள் மீது போக்குவரத்து டிரைவர்களை, போக்குவரத்து ஊழியர்களை கேவலமாக பேசக்கூடிய நிலையிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு அவர் உரிமை குழுவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் வேண்டும் என்று தலைவர் கலைஞர் மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்று, வெட்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சபையில எந்த பேப்பரா இருந்தாலும், எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு முன்னால் வச்சிடுவாங்க. Once it has been placed before the house, then it becomes a house property. அது அவையினுடைய உரிமை பொருளாகிவிடும். அது குறித்து கேள்வி கேட்க எல்லா உறுப்பினர்களுக்கும் உரிமை உண்டு. நாங்கள் போய் அமர்ந்தவுடன் இந்த உரிமை குழுவின் அறிக்கை ஏற்கனவே எங்களுடைய இருக்கையில் வைக்கப்பட்டது. எனவே இதை குறித்து கேள்வி கேட்பதற்கு உரிமை உண்டு. அதன் அடிப்படையில் தான் நான் எழுதி பேசுகிற பொழுது நீ பேசக்கூடாது என்று சபாநாயகர் தடுத்தார். ஏன் என்று கேட்டால் அமைச்சர் பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்றார். அமைச்சர் பேசி சொல்லி அவையில வைக்க வேண்டுமானால் அந்த பொது செய்ததற்கு பிறகு வைக்க வேண்டும். இது மாதிரி ஒரு அவையில வைக்கப்பட்ட டாக்குமெண்டை எனக்கு உரிமை உடையதாகிவிடுகிறது, நான் கேள்வி கேட்க உரிமை உண்டு என்று நான் கேட்டபொழுது சபாநாயகர் அவர்கள் முரட்டுத்தனமாக முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆக மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று, அவருடைய அரசியல் அறிவுக்கு, ஆற்றலுக்கு, தகுதிக்கு, திறமைக்கு கொஞ்சம் கூட நாக்கியற்ற ஈடற்ற ஜென்மங்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள்.